வெல்கம் டு மேக்ஸ் ட்ரேட். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட சார்ட். இதுல நம்ம இந்த வாரம் மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போவாங்க, கீழே எவ்வளவு தூரம் வருவாங்க அப்படிங்கறத கோடுகளா மார்க் பண்ணியிருக்கோம். இந்த போன புதன்கிழமையிலேருந்து வர்ற செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டேஸை நம்ம இங்க ப்ளூ லைன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணியிருக்கோம். இதுல முக்கியமான 2 லைன் இருந்துச்சு, அதாவது 25,600 அண்ட் 25,500. இந்த ஜோன் வந்து நான் ட்ரேடிங் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வர வர நமக்கு இந்த மாதிரி ஒரு நான் ட்ரேடிங் ஜோன் கிடைக்கும். அந்த நான் ட்ரேடிங் ஜோன்ல இருக்கும்போது நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஸோ இந்த வாரம் நமக்கு புதன்கிழமை லீவா போயிடுச்சு, அதனால வியாழக்கிழமை காலையில மார்க்கெட் ஓபன் பண்றாங்க. எக்ஸாக்டா இந்த ஜோனுக்குள்ள வந்துட்டாங்க. அன்னைக்கு ஃபுல் டே இந்த நான் ட்ரேடிங் ஜோனுக்குள்ளேயே இருந்தாங்க. உங்களோட பிரீமியம் எல்லாம் ஏரோட் பண்ணாங்க. திரும்ப அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் கீழே ஓபன் பண்ணி எக்ஸாக்டா நம்மளோட லோ வரைக்கும் வந்தாங்க. நம்மளோட லோ வந்து 318 வரைக்கும் அன்னைக்கு போயிருக்காங்க. நாம மார்க் பண்ணிருக்கிற லோ பாத்தீங்கன்னா 311. இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறதையும் நம்ம செஷன்ல எடுத்து சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு தெரியும் இந்த 311 அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டான நம்பர் அப்படின்றது. அந்த 311 வந்த உடனே திரும்பவும் ஒரு பை எடுத்தாங்க. அங்கேருந்து அவங்க உள்ள போனது 311 அப்படிங்கிற இந்த நம்பரோட பவர் தெரிஞ்சு அவங்களோட அடுத்த டார்கெட் 25,500 அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ 25,500 ஜோனுக்குள்ள திரும்ப உள்ள வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க. இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓபன் பண்ணும்போதே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது 25,500க்கும் 25,600க்கு நடுவில் தான் மார்க்கெட்டை ஓபன் பண்ணாங்க. மேல போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு திரும்பவும் அதே ஜோனுக்குள்ள வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன் வாங்கினவங்களுக்கு கொஞ்சமா காலையில ஒரு 11:15 வரைக்கும் பிரீமியம் கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரீமியம் சுத்தமா எரோட் ஆயிடுச்சு. இந்த பிரீமியம் எரோஷன்ல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வேண்டியது முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட் எது வரைக்கும் போகும் இல்ல எது வரைக்கும் கீழே வரும் அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வச்சு பண்ணும்போது நமக்கு ஈஸியா நம்ம ட்ரேட் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்ல என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன்ஸ்ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 25,500 கால் ஆப்ஷன் வச்சிருக்கோம். அதை நம்ம ஆன் பண்ணி வச்சிருக்கிறது ஒன்லி நம்மளோட பிவட்டை மட்டும் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி கீழே 25,700 இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். காலையில ஃபர்ஸ்ட் கேண்டில் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேருமே, ஒருத்த வந்து பிவோட்டுக்கு மேல இருக்காரு, கால் ஆப்ஷன் வந்து பிவோட்டுக்கு மேல இருக்காரு, புட் ஆப்ஷன் பிவோட்டுக்கு கீழே இருக்காங்க. சோ அப்ப என்னாச்சு, கன்ஃபார்மா வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல கால் ஆப்ஷன் சைட்ல நமக்கு ஏதோ கண்டிப்பா ஒரு 20 ரூபாயில இருந்து 30 ரூபாய் பிரீமியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம வர்றோம். சோ அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் லெவல்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க ரீச் ஆனது 183 வரைக்குமே இன்னைக்கு 25,500 கால் ஆப்ஷன் ரீச் பண்ணிருக்காங்க. சோ நம்மளோட இண்டிகேட்டர் அது எந்த இடத்துல பை பண்ணணும் எந்த இடத்துல செல் பண்ணணும் அப்படிங்கறத காட்டியிருக்கு. அதை கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 25,500ல நம்மளோட இண்டிகேட்டர் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம இண்டிகேட்டர் படி 153ல நீங்க பை பண்ணீங்கன்னா 183.50 வரைக்கும் மார்க்கெட் கொண்டு போகும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. எக்ஸாக்டா உங்களுக்கு அந்த 153க்கு மேல இந்த கேண்டிலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ நீங்க இந்த இடத்துல 153ல வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் 122ல உட்காந்துருக்கு. எக்ஸாக்டா 183 வரைக்குமே மார்க்கெட் இன்னைக்கு போயிருக்காங்க. சரி, இதே சமயத்துல புட் ஆப்ஷன்ல என்ன சார் நடந்திருக்கு அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா, புட் ஆப்ஷன்ல உங்களுக்கு லோவை பிரேக் பண்ணி அவங்க கீழே போயிருக்காங்க. ஒரு வாட்டி கூட அவங்க புட் ஆப்ஷன்ல பை அபோவ் ஆக்டிவேட் பண்ணாமே கீழேயே போயிட்டாங்க. இந்த ஆப்ஷன் மிஷின் மேஜிக் டூல் என்ன பண்ணுது அப்படின்னா, எந்த இடத்துல நான் வாங்கணும் ஏன் வாங்கணும் அப்படிங்கறத ஸ்பெசிபிக்கா நமக்கு முன்னாடியே சொல்லிடுது. இந்த பக்கம் இருக்கிறது வீக்லி கால்குலேஷன்ஸ் அப்படின்னா, இங்க இருக்கிறது பவுன்ஸ் பேக் ஸ்ட்ராட்டஜி. இது ரெண்டுத்தையுமே நம்ம கரெக்டா ஆப்ரேட் பண்ணும்போது நம்மளால ஈஸியா அந்த பாயிண்ட்ஸை பிடிக்க முடியும். பட் இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் இருந்தாலும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தாலும் மட்டும் போதும். Thank you.